அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருப்பாவையின் 14வது பாசுரம், உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படிங்கிற பாசுரம். இதில் ஆண்டாள் ஒரு பெண்ணை துயில் எழுப்புறாங்க. அவ எப்படிப்பட்டவள் அப்படின்னா வாக்கு வன்மை நிறைந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, விடிந்ததற்கான அடையாளங்களை சொல்லி அந்த பெண்ணை எழுப்புறாங்க. விடிந்ததற்கான அடையாளம் என்னன்னு பார்த்தோம்னா, செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூரியனை பார்த்து மலரும் தாமரை பூ தன்னுடைய இதழ்களை விரிக்க தொடங்கிவிட்டது. சந்திரனை பார்த்து மலரக்கூடிய ஆம்பல் தன்னுடைய இதழ்களை சுருக்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அந்த உள்ள இருக்கிற பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தாமரை பூக்கள் மலரவும் இல்லை, அல்லிப்பூக்கள் கூம்பவும் இல்லை, நீங்களா போய் அந்த தாமரை பூக்களை மலர்த்தி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஆண்டாள் சொல்கிறாங்க, எங்களுடைய உடைகள் எல்லாம் எதுவும் நனையவே இல்லை, அதனால் நாங்கள்லாம் ஒன்றும் அதில் மலர்த்தலை. அந்த தாமரை மலரானது யாராலையுமே மலர்த்த முடியாத ஒரு மலர். சூரியனுடைய கிரணங்கள் பட்டால் மட்டுமே அந்த தாமரை மலர் மலரும். அதுவும் அந்த தண்ணியில் அந்த தாமரை இருந்துச்சு அப்படின்னா தான் சூரியனுடைய கிரணங்கள் பட்டு அது மலரும். இதுவே தரையில் ஒரு தாமரை மலரை போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த சூரியனுடைய கிரணங்கள் பட்டு அது வாடி தான் போகுமே ஒழிய மலராது. இதில் தண்ணியாக இருக்கிறது என்ன அப்படின்னா சத்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சத்சங்கத்தில் இருந்தோம் அப்படின்னா கண்ணனினுடைய அருள் அப்படிங்கிற சூரிய ஒளி பட்டு நம்மளுடைய ஞானம் முழுமை பெறும். அதனால நீயும் எங்க சத்சங்கத்துல வந்து சேர்ந்து கண்ணனினுடைய அருளாகிய சூரிய ஒளியை பெற்று தாமரை மலர் போல மலர்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க ஆண்டாள். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிடுறா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுடைய முகங்கள் எல்லாம் கிருஷ்ணனை காணப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல மலர்ந்து இருக்கு, அதுதான் உங்களுக்கு தாமரை மலர்ந்தது போல இருக்கு. சிலருடைய முகங்கள் இன்னும் நம்ம கிருஷ்ணனை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையில இருக்கு, அதனாலதான் ஆம்பல் வந்து கூம்பின மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஆனா உண்மையில் செங்கழுநீரும் மலரவில்லை, ஆம்பலும் கூம்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, நாங்க சொல்றதெல்லாம் நீ நம்ப வேண்டாம். நீ என்ன பண்றன்னா உங்க வீட்டு புழக்கடையில இருக்கிற அந்த தோட்டத்துல இருக்கிற அந்த வாவியில இருக்கிற அந்த செங்கழுநீரையும் ஆம்பலையும் போய் பாரு. வெளியே இருக்கிற ஆம்பல் செங்கழுநீரை பத்தி நாங்க பேசுறோம், நாங்க இன்னும் உங்க வீட்டுக்குள்ளேயே வரல, அதனால உங்கள் வீட்டில் இருக்கிற வாவியில் இருக்கிற அந்த மலர்களை எங்களால மலர செய்ய முடியாது, நீ போய் வேணாம் பாரு, அதெல்லாம் கூட மலர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நான்லாம் போய் அதையெல்லாம் பார்க்க முடியாது, நீங்க வேணா நம்புற மாதிரி வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஆண்டாள் சொல்றாங்க, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது காவி உடை அணிந்த துறவிகள் எல்லாம் தங்களுடைய மடங்களில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு ஆராதனம் செய்வதற்காக கிளம்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சங்கிடுவான் அப்படின்னா சாவி போட்டு பூட்டை திறக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் வச்சுக்கலாம். இல்லைன்னா அந்த ஆராதனையின் போது சங்கை முழங்க செய்வார்கள், அந்த மாதிரி சங்கை முழங்க செய்வதற்கு இந்த துறவிகள் எல்லாம் கிளம்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த துறவிகளுக்கு ஒரு அடையாளம் ஒன்று சொல்றாங்க, செங்கல் பொடிக்கூரை அப்படின்ட்டு. அதாவது அவருடைய உடைகள் எல்லாம் காவி நிறத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த காவி நிறம் அப்படிங்கிறது என்னன்னா ரஜகுணத்தை குறிக்கும். இந்த ரஜகுணத்தை அவர்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய உடைகள் வாயிலாக வெளியே தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த முனிவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா தங்களுடைய ஆசைகள், தங்களுடைய காமங்கள், இச்சைகள் அது எல்லாத்தையுமே துறந்துட்டு இறைவனையே நினைத்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த துறவிகள். அதனால அவர்களுடைய இந்த எண்ணம் அப்படிங்கிறது காவி அப்படிங்கிற அந்த வஸ்திரத்திலேயே தெரியுது அவங்களுடைய தியாகமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி காவி வஸ்திரம் அணிந்த முனிவர்களுடைய பற்கள் எப்படி இருக்கு அப்படின்னா வெண்மையாக இருக்குதாம். ஏன் அப்படி பற்கள் வெள்ளையா இருக்குது அப்படின்னா இந்த முனிவர்களுடைய உணவு பழக்கம் வந்து மிகவும் மென்மையானது. அதாவது சாத்வீகமான உணவுகளை மட்டுமே உண்டு வாழக்கூடிய இந்த முனிவர்களுடைய பற்கள் வந்து வெள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி வெள்ளையா இருக்குன்னா அவர்களுடைய உள்ளம் போல பற்களும் வெள்ளையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றாங்க. இன்னொரு ஒரு விதமா கூட இதை ரசிக்கலாம். என்ன அப்படின்னா, அவர்கள் எல்லாம் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்து கொண்டே தங்களுடைய கோயில்களுக்கு சென்று தங்களுடைய பகவானை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு சந்தோஷமா போறாங்க. பற்கள் தெரியும்படி சிரித்து கொண்டு சந்தோஷமாக செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதையும் இவங்க ஏத்துக்கல உள்ள இருக்கிற அந்த பொண்ணு. அப்போ இவங்களுக்கு கோவமே வந்துருச்சு. என்ன நீ நான் எது சொன்னாலும் நீ ஏத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த அவளுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பொண்ணு முன்னாடி நாள் என்ன பண்ணியிருக்கா, நீங்க யாரும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானும் உங்க எல்லாத்துக்கும் முன்னாடி சீக்கிரமே எந்திரிச்சிருவேன், அந்த மாதிரி எந்திரிச்சு உங்க எல்லாரையும் வந்து எழுப்பி நான் கூட்டிட்டு போய் பாவை காலத்துல நோன்பு நோக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடினாலே எல்லாருக்கும் ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீ என்ன சொன்ன நேத்து, எங்களை முன்னம் எழுப்புவான், எங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நீ எழுந்து நீ வந்து எங்களை எழுப்புவேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இடிச்சு பேசுறாங்க. ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா நங்காய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க. நங்காய் அப்படின்னா எல்லா குணங்களும் பரிபூர்ணமாக நிறைந்த ஒரு பெண்ணை தான் நங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ வந்து எல்லா குணங்களும் பரிபூர்ணமா இருக்கக்கூடியவ தான், ஆனா நீ ஏனோ நேத்து சொன்ன அந்த விஷயத்த மட்டும் மறந்துட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்க, நானா அதாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், அதுபடி நம்ம நடக்கல, தப்பு பண்ணிட்டோம், அப்போ நீ வந்து வெட்கம் அடைந்து எங்களை விரைவில் வந்து அடையணும், எங்ககிட்ட ஒரு மன்னிப்பு இல்லை தெரியாம நடந்துச்சு ஏதாவது ஒரு சாரி சொல்லணும், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாம எங்க மேலேயே நீ பழி போட்டுட்டு இருக்கிற, இன்னும் விடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றாலாம், நான் சொன்னேனா நேத்தே நான் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் வரல அப்படிங்கும்போது நீங்க முதல்ல வந்து என்ன எல்லாம் கேட்டிருக்கணும், ஏன் இன்னும் வரல, உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட் வந்து பார்க்காம 8 பேரை எழுப்பிட்டு இப்போ 9வது எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலேயே திருப்பி விடுறாங்களாம் அந்த பொண்ணு. அதுக்கு ஆண்டாள் சொல்றாங்க, நங்காய் எழுந்திராய் சொன்னோம், நீ எழுந்துதான் வரல, இப்ப என்ன பண்றீன்னா நான் உடையாய், நீ பண்ண தப்ப எங்க மேலேயே திருப்ப பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது சொல்லிட்டு இந்த வாக்கு வன்மை தான் எங்களுக்கு மிகவும் வேண்டும், ஏன்னா கண்ணனை மடக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவள் நீ ஒருத்தி தான், உன்னுடைய இந்த வாக்கு வன்மையை வைத்துதான் எங்கள் அனைவரையும் நீ கண்ணனிடம் அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்குறாங்க. இந்த பேச்சு வன்மை அப்படிங்கிறது வந்து மிகவும் முக்கியமானது, மிகவும் சிறந்தது. இது வந்து யார்கிட்ட நல்லா நிறைஞ்சு இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர்கிட்ட ரொம்ப பேச்சு வன்மை இருக்குதான். அது எப்படி தெரியுது அப்படின்னா, ராமரே தன்னுடைய வாக்கால இவன் வந்து சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டக்கூடிய அளவுக்கு பேச்சுவன்மை மிக்கவர் ஆஞ்சநேயராம். அவர் வந்து ராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் வந்து எல்லா கலைகளையும் கற்றவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா ரிக்வேதம் படித்தவர்களால தான் இந்த மாதிரி இலக்கண பிழை இல்லாமல் பேச முடியும், யஜுர்வேதம் படித்தவர்களால தான் இந்த மாதிரி கோர்வையா ராகமாக பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேதத்தையும் இவன் கசடர கற்று இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராமா. நம்மெல்லாம் பாடினாலே பேசுற மாதிரி இருக்கும், ஆனா ஆஞ்சநேயர் பேசினதே பாடுற மாதிரி இருந்துச்சான். லக்ஷ்மணா, அந்த மாதிரி ஒரு மிகுந்த புத்திசாலி மிகுந்த திறமைசாலி கிட்ட நீ பேச போற, அதனால ரகுகுலத்தினுடைய மாண்பை கெடுத்து விடாமல் பார்த்து பத்திரமா கரெக்டா பேசு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராமன் வந்து அவரை வந்து ரொம்ப ஜாக்கிரதைப்படுத்துறாராம். ஏன்னா ஆஞ்சநேயர் பேசினது அவ்வளவு தூரம் மிகவும் அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்றாரு. இந்த அற்புதமான வாக்கு வன்மை தான் சாகும் தருவாயில் இருந்த சீதையையும் காப்பாற்றியது, அதே மாதிரி சாகும் தருவாயில் இருந்த பரதனையும் காப்பாற்றியது. அது இந்த வாக்கு வன்மை தான் ராவணனுடைய அரச சபையில அவன் இடத்துக்கே போய் அவனையே இடித்து கூறக்கூடிய அளவுக்கு இவர் வாக்குவன்மை உடையவரா இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அந்த வாக்குவன்மை அப்படிங்கிறது இந்த பெண்ணிடம் நிறைந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்றாங்க.
சரி, இப்போ என்ன பண்ணலாம்? வாக்குவன்மை இருக்கு, வெட்கம் இல்லை, எல்லாம் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப எந்திரிச்சு வந்த அப்படின்னு சொன்னா, சங்கையும் சக்கரத்தையும் தன்னுடைய கைகளில் தாங்கிய அந்த தாமரை கண்ணனை நாம் அனைவரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பஞ்ச ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சங்கு, சக்கரம், கதை, வில், வாள், இந்த 5 ஆயுதங்கள்ல 2 ஆயுதங்களை பத்தி ஆண்டாள் இந்த பாசுரத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சங்கினுடைய மேன்மையையும் சக்கரத்தினுடைய மேன்மையையும் இந்த பாசுரத்துல சொல்லியிருக்காங்க. சங்கு அப்படிங்கிறது வெண்மை நிறத்துல இருக்கும். அது வந்து புத்திக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த சங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்க கிருஷ்ணர் மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊதுனாராம். அந்த சங்கின் ஒலியை கேட்டதுமே கௌரவர்களினுடைய படைகள் எல்லாம் ஒரு கலக்கத்தையும் ஒரு பயத்தையும் அடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போரே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணர் ஒலித்த அந்த சங்க நாதத்தை கேட்டே அவங்களுடைய மனங்களில் ஒரு பீதி உண்டானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆண்டாள் கூட தன்னுடைய நாச்சியார் திருமொழியில சங்கினிடம் பேசுவது போல 10 பாசுரங்கள் வச்சு பாடியிருக்காங்க. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே அப்படின்னு சொல்லிட்டு சங்க பார்த்து பேசுற மாதிரி ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில 10 பாசுரங்கள் வச்சிருக்காங்க. அந்த சங்கினுடைய பெருமையை இந்த 10 பாசுரங்கள் வழியா ஆண்டாள் சொல்றாங்க. அடுத்தது சக்கரம் அப்படிங்கிறது வந்து பெருமாளினுடைய பஞ்ச ஆயுதங்களில மிகவும் முக்கியமானது, மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதியே நிறைய கோயில்கள்ல இருக்கும். அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியில எப்பயுமே கூட்டமாவே தான் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் தங்களுடைய வேண்டுதல்களை இந்த சக்கரத்தாழ்வார் கிட்ட சொல்லி அதை விரைவில் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேண்டுதல்கள் செய்வாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சக்கரம் அப்படிங்கிறது எவ்வளவு வேகமா சுழன்று வரும் அப்படின்றத நம்ம நல்லாவே பார்க்கலாம். சக்கரங்கள் இல்லாமல் அந்த காலத்துல வண்டிகள் எல்லாம் மெதுவாக தான் இது பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப சக்கரங்கள் இருக்கிற எல்லா வண்டிகளுமே நல்ல வேகமா போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி சக்கரத்தாழ்வாரும் வேகமா வந்து நம்முடைய குறைகளை தீர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சக்கரத்தாழ்வாருக்கு உயிர் நாடியாக இருப்பவரே பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. ஸ்ரீரங்கத்துல கூட சக்கரத்தாழ்வார் சந்நிதி வந்து பெரிய பெருமாளுடைய சந்நிதிக்கு வெளிப்புறமாவே இருக்கும். தினமும் போய் பெரிய பெருமாளை சேவிக்காதவங்க கூட சக்கரத்தாழ்வாரை மட்டுமே சேவிச்சுட்டு சுத்திட்டு தங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வச்சுட்டு போற வழக்கமும் உண்டு. அந்த மாதிரி சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். தடக்கையன் அப்படின்னா நீண்ட கைகளை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சங்கும் சக்கரமும் வச்சுட்டு இருக்கும்போது கைகள் ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப இடுக்கா இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்க நல்லாவும் இருக்காது. நீண்ட கைகளை உடைய அந்த பெருமாள் சங்கையும் சக்கரத்தையும் தன்னுடைய கைகளில் ஏந்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சக்கரத்தாழ்வார் வந்து ரொம்ப ஆக்ரோஷமானவர், கோபமானவர்னு சொல்றீங்க. சங்காழ்வாரும் வந்து பீதியை கிளப்புறாரு, பயத்தை கிளப்புறாருன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்ப பெருமாளும் ரொம்ப பயங்கரமானவரா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். அவர் எப்படிப்பட்டவர்னா பங்கைய கண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பங்கைய கண்ணான் அப்படின்னா தாமரை பூ போன்ற கண்களை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தாமரை பூ வந்து மிகவும் மென்மையானது, அழகானது. அத மாதிரி குளிர்ந்த கண்களை உடையவர் நம் பகவான், குளிர்ந்த பார்வையுடையவர் நம்முடைய பகவான். நாம் செய்த பல வகையான பாவங்களையும் ஜென்மாங்களாக நம்ம சேர்த்து வைத்திருக்க கர்மாக்கள் அனைத்தையுமே இந்த கண்ணனின் ஒரு பார்வையே தீர்த்துவிடும் அப்படிங்கிறதுனால பங்கைய கண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பங்கைய கண்ணானை என்ன பண்ணணும்? விழுந்து சேவிக்கணுமா, அங்க பிரதட்சணம் பண்ணணுமா, இல்ல தவம் பண்ணணும் அப்படியா ஏதாவது சொல்றா? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க நல்லா வாயார பாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பங்கைய கண்ணானை
பாடேலோர் எம்பாவாய், அவனை பாடினாலே போதும் உங்களுக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் அளவுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உன்னுடைய பேச்சு வன்மையை எல்லாத்தையும் நீ எழுந்து வராம இருக்கிறதுக்கு உபயோகப்படுத்தாத, கண்ணனிடம் விரைந்து சென்று அடைவதற்கு பயன்படுத்துவாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆண்டாள் அந்த பெண்ணை பார்த்து கேட்டுக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் அதே அறிவுரை தான். நம்மளுடைய அறிவு புத்தி இதை எல்லாத்தையும் உபயோகித்து எப்படியாவது சத்சங்கத்துல சேர்ந்து இறைவனை அடையணும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணுமே ஒழிய, ஏன் இன்னைக்கு வரல கோயிலுக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்புற மாதிரி காரணம், நிறைய காரணம் எல்லாம் கத்து வச்சுக்கிட்டு வராம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.